இதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலுமிச்சம்பழ சாதம் லெமன் சாதம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியானது. நம்ம வந்து சாதம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லெமன் சாதம் செய்கிறதுக்கு வந்து எலுமிச்சை சாதத்துக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லதும் கூட. இப்போ நம்ம வெயில் காலத்தில் வந்து எந்த ஜூஸ் குடிக்கிறோமோ இல்லையா லெமன் ஜூஸ் குடிக்கணும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி லெமன் சாதமும் ரொம்ப குளிர்ச்சி நல்லது வெயில் காலத்துக்கு. இப்போ நான் வந்து ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து லெமனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கிட்டு இந்த மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் உப்பு, ஃபஸ்ட்டு லெமனை புழிஞ்சு மஞ்சத்தூளையும் உப்பையும் கலந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டிய பொருள் தான். இப்போ பாருங்கள், இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு, கடுகு, உளுந்தும். ஸோ நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே கடுகு உளுந்து தாளிப்போம், அப்புறம் கருவேப்பிலை போடுவோம் இல்லையா. அதோட வந்து கடலப்பருப்பு போட்டுக்கணும். கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, கடைசியாக கொத்தமல்லி, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு மஞ்சத்தூளையும் உப்பையும் கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் வந்து புழிஞ்சிட்டு தான் கொட்டை எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம கத்தியாலே வந்து இப்படி கொட்டையை எடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கோம். இதோட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், அதோட உப்பும் போட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கிக்கோங்க, ஸ்பூனாலையும் கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளித்ததுக்கப்புறம் கடைசியாக இதை ஊற்றிட்டு இறக்கணும். இதை ஊற்றி கொதிக்க வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி காட்டமாக அந்த டேஸ்ட்டே எல்லாம் போயிடும். ஸோ இதை நம்ம கலக்கி வச்சு நம்ம தாளிச்சுட்டு இதை ஊற்ற வேண்டியதுதான். தாளிக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. நல்லா நிறைய ஊற்றி, ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து லெமன் சாதம் ரொம்ப குளிர்ச்சி இல்லையா, அதுக்கு வந்து தணிக்கிறதுக்கு இன்கேஸ் நிறையா சாப்பிட்டோம் அப்போ குளிர்ச்சியாக சளி பிடிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் தான் நிறையா ஊற்றணும். லெமன் சாதத்தில் பார்க்குறப்ப எண்ணெயாக தெரிகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஊற்றினாலும் திகட்டிடும். ஸோ ஓரளவு பார்க்குறதுக்கு எண்ணெயாக இருக்கிற மாதிரி, இந்த பிச்சு பிச்சு எலுமிச்சை சாதம்லாம் ஒட்டிட்டு இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிறேன். இது வந்து கடலப்பருப்பு, அவ்வளோதான். தாளித்தோடனே இப்போ இது வந்து கொத்தமல்லிலாம் கடைசியாக நல்லா தாளிச்சிருச்சு. இப்போ நீங்கள் சாரை ஊற்றிட்டு அடுப்பை நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான். லெமனுக்கு வந்து ஒன்றுமே போட்டு நீங்கள் ஊற்றின நிமிஷம் அடுப்பை நிப்பாட்டிடணும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இதானோடனே சாதம் வந்து கொஞ்சம் பொலபொலனுங்கிற மாதிரி வேக வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இதை போட்டு நம்ம கிண்டணும். கொஞ்சம் சாதம் ஆறணும். சுட சுட போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். அவ்வளோதான். அதுதான் சாதம் மட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப விரையா இல்லாமல் நம்ம ஒட்டி இல்லாத மாதிரி நம்ம பொலன்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு இந்த வேலை. இந்த பாருங்கள், சாதம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கோம் இல்லையா, இதை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உப்பு பத்தலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்கள் வந்து இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டிங்கனாலே தெரிஞ்சிடும். நம்ம கலக்கி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் அதில் ஊற்றுறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கிண்டக்கூடாது. சும்மா இந்த மாதிரி கரண்டி எடுத்து நல்லா புலன்னு லைட்டாக இப்படி திருப்பி போடுற மாதிரி பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கூட லைட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எண்ணெயாக இருக்கிறதால உப்பு நீ போடுறப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்துரும், ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்பூன் நாங்கள் எண்ணெய் ஊற்றினேன்னா இப்போ நீங்கள் லைட்டாக உங்களுக்கு தேவைப்பட்டுனா லைட்டாக மேலாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுவையான ரொம்ப சுலபமாக செய்கிற லெமன் சாதம் இப்போ ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.